எல்லாருக்குமே வணக்கம். நம்ம தளபதி விஜய் நடித்த கோட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பர்சனலாக அந்த படத்தை பார்த்தேன். எப்படி இருக்குது அப்படின்ற என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தியேட்டரில் போய் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. படம் பார்த்திங்கன்னா அந்த 3 மணி நேரம் படம் எப்படி போச்சுன்னே தெரில. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா படத்தில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த படத்தில் ஏதாவது ஒரு லேக் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு ட்விஸ்ட்டை வச்சிடுறாங்க. நம்மளுடைய மைண்டு பார்த்திங்கன்னா அந்த ட்விஸ்ட்டை பார்த்து நம்ம அப்படி போயிடுது. ஸோ இந்த படத்தில் லேக் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் வச்சு அப்படியே படத்தை 3 மணி நேரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ படம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் எதுன்னு கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா அங்கே தான் நடக்குது. கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருக்கிறாங்க. இதில் ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அப்புறம் இதில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் பிரசாந்த் நடிச்சிருக்காங்க, பிரபுதேவாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. படம் முழுக்க சூப்பராகவே இருக்குது. எந்த இடத்துலையுமே கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் எரிச்சலாகிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. காமெடி எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. படமும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படத்தில் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யோசித்து போகிற அளவுக்கு அந்த படத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நகர்த்தி அப்படியே 3 மணி நேரத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இதோட கிராஃபிக் டிசைன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்தை ஏஐ மாடலில் காட்டியிருந்தாங்க. ஸோ அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஏஐ நல்லா யூஸ் பண்ணி நம்ம விஜயகாந்தை நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்பவே நல்லாவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதோட மியூசிக்கு அது மட்டும் இல்லாமல் இதோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த விசில் போடு அப்படின்ற சாங்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சாங்ஸே அந்த சாங் தான், விசில் போடு அப்படின்ற சாங்கு. இந்த சாங்கை நான் மொபைலில் கேட்கும்போது எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியலை. அதே நான் தேட்டரில் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அந்த சவுண்டு எஃபெக்டோட அந்த டால்பி அட்மோஸ் அந்த சவுண்டோட தேட்டரில் நான் பார்க்கும்போது என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்கிறாங்க, விசில் போட்டு நல்லா ஆட்டமாக ஆடுறாங்க, கை தட்டுறாங்க. ஸோ அவங்களோட நான் அந்த பாட்டை பார்க்கும்போது அந்த அளவுக்கு சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சுங்க. டான்ஸிங்காக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், அந்த சாங்ஸே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சாங்ஸே பார்த்திங்கன்னா இந்த விசில் போடு அப்படின்ற சாங்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நல்லாவே இந்த படத்தை நல்லா உருவாக்கி தந்திருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா ஹீரோவெல்லாம் நடிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஹீரோவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமாக சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஹீரோவுமே இந்த படத்தில் இவர் நடிக்க வச்சிருக்காரு, சான்ஸ் கொடுத்து நடிக்க விட்டுருக்காரு. ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு அப்படின்னா செகண்ட் ஆக்டர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா அவங்கள ஒரு படி கீழே தான் வச்சு படத்தை எடுப்பாங்க. நான் அப்படி தான் எல்லா படம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் எந்த அளவுக்கு மாஸ் காட்டி அவங்கள ஸ்க்ரீனில் காட்டுறாங்களோ அதே மாதிரியே எல்லா ஆக்டரையுமே மாஸ் காட்டி தான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல எல்லா ஆக்டருமே பார்த்தீங்கன்னா ஒரே சரிசமம் தான் அப்படின்ற போல் எல்லாத்தையுமே மாஸாக தான் காட்டியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மனுஷன் நீ அப்படின்ற மாதிரி அவரை பாராட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் என்ன ஸ்டோரி, என்ன கதையை வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன்னா இது ஒரு சஸ்பென்ஸு. இந்த படத்தை நீங்கள் நேரடியாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு படம் பார்க்குறன்ற இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். இந்த கதையை நான் இப்போயே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் டேரெக்டாக தேட்டரில் போய் பாருங்கள். ஏகே ஃபேன்ஸ் கண்டிப்பாக போய் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே போய் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொண்டு போயிருந்தாங்க. இதோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடிச்சிருந்தார். இடையில பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு நிறைய சோசியல் மீடியாஸில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தார். அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னங்க நம்ம தளபதி விஜயை இந்த மாதிரி அசிங்கப்படுத்திட்டீங்க, சின்ன பையன் மாதிரி ஆக்கியிருக்கீங்க, அந்த போஸ்டர்லாம் பார்த்து நல்லாவே இல்லை அப்படின்ற போல் சொல்லியிருந்தாங்க. அதில் வெங்கட் பிரபு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் படத்தை பாருங்கள், படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற போல் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தளபதி விஜயை விட இளைய தளபதி விஜயை தான் பிடிச்சிருக்குங்கிறாங்க.
அதாவது அந்த யங்கான கேரக்டரில் வந்து நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்காரு இல்லைங்களா, அந்த கேரக்டர் தான் வந்து எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குது. ஸோ அந்த கேரக்டரில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் வருது. ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட் சீனாக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் வந்து பண்ணியிருந்தார். இதில் அந்த துப்பாக்கி படத்தில் வந்த மாதிரி தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் வந்து இந்த படத்தில் போய்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அவர் நடித்ததை பார்த்து, ஸோ அவர் தாங்க அழகாக இருக்கார், அவர் தாங்க இளைய தளபதி அப்படின்னு அவரை தாங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி எல்லாருமே வந்து அப்படி தான் வந்து தேட்டர் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக போய் படம் பாருங்கள். நம்ம தளபதி விஜயை விட இளைய தளபதி விஜயை தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோ சூப்பராக இருந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கு, நல்ல ஃபைட் சீனு, அவருடைய நடிப்பு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார். படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 விஜய் தான் வந்து நடிச்சிருக்காங்க, 3 விஜய் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் போச்சு. ஆனால் இதில் வந்து 2 விஜய் தான் இருக்கிறாங்க. ஒன்று அப்பே, இன்னொன்று மகன். இந்த 2 கேரக்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கிறாங்க. ஆனால் நான் படம் பார்க்குற ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 விஜய் தான் இதில் இருக்கிறாங்க அப்படின்ற போல தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் படம் பார்க்க தான் எனக்கு வந்து அது புரிஞ்சது. இதில் வந்து 2 விஜய் தான் இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் 3 பேர் இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. பட் ஆனால் 2 பேர் தான். சரிங்களா, இது வந்து நான் கன்ஃபியூஸ் ஆனது அந்த இடத்துல. ஸோ மித்தபடி பார்த்தீங்கன்னா படம் எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. யாருமே மொபைலில் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்குது, அதோட ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குது, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. நீங்கள் தியேட்டருக்கு போங்க, தியேட்டரில் போய் நீங்கள் படம் பாருங்கள். உங்களை சுற்றி பேர் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் விசில் அடித்து ஆட்டம் போட்டு கைதட்டி அந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கும்போது இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நான் என்னதான் வாய் வார்த்தையாக சொன்னாலுமே இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. அதை நீங்கள் டைரெக்டாக போய் தியேட்டரில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு கமர்ஷியல் மூவி தான். நீங்கள் ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கே நம்ம தளபதி விஜய் நடித்த இந்த கோட் திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்த்து அவங்களும் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருமே வந்து இந்த படத்தோட சீன் கதையெல்லாம் வந்து எதையும் சொல்லிடாதீங்க. அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். அவங்க நேரடியாக தேட்டரில் போய் பார்க்கட்டும். ஸோ அதனால் யாருமே கதையெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டுறாதீங்க. ஸோ ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ ஏகே ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.